மக்களோட கலந்துனா நமக்கு தாம்மா வெற்றி. நாங்கள் அதான் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம்ப்பா. சரிம்மா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா டவுனுக்குள்ளே திரும்ப ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். சரிப்பா, வரமா, போயிட்டு வா. இந்த லிஸ்ட்ல உள்ள ஆளுங்களெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுங்க. சரி, ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. எலெக்ஷன் டேட்டை வந்து அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். சரியா? சரி. அன்பு, வாங்க மாமா. சரி, இந்தாங்க, இதை வச்சு செக் பண்ணி நாளைக்கு பூத் ஏஜென்ட்டா உட்காரும்போது இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் கவனமா பாருங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. இந்த லிஸ்ட் செக் பண்ணிடுங்க. உட்காருங்க மாமா. இன்னையோட பிரச்சாரம் முடியுதுல அன்பு? ஆமா மாமா, நம்ம டீம் பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. நான் இப்பதான் கோதவாடியில ஆரம்பிச்சு ராசக்கா பாளையம் வரைக்கும் போய் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். லிஸ்டா? என்ன லிஸ்ட் அன்பு? நம்ம தொகுதியில ஓட்டு இருந்து வெளியூர்ல செட்டில் ஆனவங்க, அப்புறம் அங்கேயே தங்கி வேலை பார்க்கறவங்களோட போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். இந்த ஓட்டர்ஸ் பெரும்பாலும் பாதி பேர் ஓட்டு போட வரமாட்டாங்க. அவங்க ஓட்டை தான் கள்ள ஓட்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் லிஸ்ட் எடுத்தேன் மாமா. போலிங் அப்போ நம்ம பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட அலர்ட்டா இருக்க சொல்லி அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கரெக்டான விஷயம் தான் பண்ணிருக்க அன்பு. சரி அன்பு, இப்போ நீ போயிட்டு வந்தப்போ ஜனங்களோட பல்ஸ் எப்படி இருந்ததுன்னு கவனிச்சியா? ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு மாமா. வேலை வாய்ப்பு உறுதி தந்தோம்ல, அதுதான் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் மாமா நான் நன்றி சொல்லணும். ஐயோ, என்ன அன்பு, என்னால உனக்கு இந்த நேரத்துல சப்போர்ட்டா இருக்க முடிஞ்சதே, அதுவே எனக்கு பெருமையான விஷயம். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி சங்கடப்படுத்தாத. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, கணேஷ் தம்பி தானே? ஆமாங்க. நீங்க? தம்பி, நான் யாரு எவருங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்களோட நல்லதை நினைக்கிற ஒருத்தனா நினைச்சுக்காங்க. ஹோட்டல் நந்தவனத்துல ராஜேஸ்வரி அம்மாவோட ஆளுங்க மூலமா ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு. ஓ, கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமா? தம்பி, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே கிளம்பி அங்க போய் பாருங்க. ரூம் நம்பர் 203ல கட்டு கட்டா பணத்தை குமிச்சு வச்சிருக்காங்க. ஏரியாவுக்கு 4 பேரை வர சொல்லி அவங்க கிட்ட பணத்தை ஒப்படைச்சு ஜனங்க கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க.